பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் இயேசு கிறிஸ்து வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர் என்கிற தலைப்பிலே இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மறுமைக்குரிய நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா மறுமை என்பது வரப்போகிற காரியம், அதாவது நித்திய ஜீவன். வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக இயேசு வெளிப்பட்டார். ஏனென்று சொன்னால் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாம் நாடுகிறோம் என்று அதே எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தான் என்று சொல்லி வேதம் ஆபிரகாமை குறித்து பேசுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிற மறுமைக்குரிய நன்மைகளுக்கு பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டார். மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து வரப்போகிற நன்மைகளுக்குரிய ஆசாரியராக வெளிப்பட்டு தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் பிரவேசித்து தேவனுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இதை நம்ம நேற்று பார்த்துட்டோம். இப்போ ஆவிக்குரிய வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியன் இயேசு. அப்போ ஆவிக்குரிய வரப்போகிற நன்மைகள்னா என்ன? இதை நீங்க ரெண்டா பிரிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு. ஏன்னா இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இருந்த ஆவிக்குரிய நிலைமை என்ன, இயேசு கிறிஸ்து வந்த பின்பு ஆவிக்குரிய நிலைமை என்ன? ஏன்னா இயேசு கிறிஸ்து வருவார், மேசியா வருவார் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நல்லா கவனிங்க, நான் வாசிக்கிறேன். யோவான் ஸ்நானகன் கேட்பார் தெரியுமா? யோவான் ஸ்நானகன் ஆள் அனுப்பி கேட்பார். எப்படி கேட்பாரு? நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரத்தில் 2:3. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா? எப்படி? வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். அப்போ யோவான் ஸ்நானகன் கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா? ஏன்னா நீர் வந்தாதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நல்லா கவனிக்கணும். ஏன்னா இயேசு தான் மெஸ்ஸியா. இப்போ இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். சமாரியா பெண் கூட சொல்லுவாங்க இல்லையா, மேசியா வருவார் என்று கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல் யோவான் 1 அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, நாத்தான்வேல் கேட்பாரு, நாசரேத்து ஊரிலிருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடுமோ? அது மட்டுமல்ல, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், யூதருக்கு ராஜா பிறந்தாதான், மேசியா வந்தாதான் சரீர விடுதலை. 2வது, நான் அதை நாளைக்கு சொல்கிறேன். 1வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனுகுலத்துக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். அதுதான் வரப்போகிற ஆவிக்குரிய நன்மைகள். வரப்போகிற ஆவிக்குரிய நன்மைகளுக்கும் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டார். அது என்னங்க? நல்லா கவனிங்க. ஆத்தும ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் ஆத்தும ரட்சிப்பை பற்றி பேசாது. அதாவது பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், நிறைய காரியங்களை செஞ்சாதான் முழுசும், அது சொல்லப்போனால் முழுவதும் கூட நீதிமானாக முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இலவசமாக அவருடைய கிருபையினால பாவியும் நீதிமானாய் மாறுவான். சரியா? இன்னும் சொல்றேன். அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுகிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரு. புறஜாதிகளாகிய நமக்கும் ரட்சிப்பு வந்துச்சு. இதான் வரப்போகிற ஆவிக்குரிய நன்மை.
இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் இன்னைக்கு ரட்சிப்பு இல்லைல்ல. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பாவியா இருந்த நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். இன்றைக்கு புறஜாதிகளும் பரிசுத்த ஆவியை பெற்று ஆவிக்குரிய வரங்களை பெற்று ஆண்டவருக்காக வாழ்றாங்க. அப்போ இது என்னது? வரப்போகிற ஆவிக்குரிய நன்மை. யூதர்களுக்கு மாத்திரமே இருந்த சில காரியங்கள், இல்லைனா ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரமே இருந்த சில ஆவிக்குரிய அனுபவங்களும் ஆவிக்குரிய நன்மைகளும் உலகம் முழுவதும் இருக்கிற புறஜாதிகளுக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. புறஜாதிகள் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறார்கள். இதுக்கு காரணம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிங்க. விசுவாசத்தினால நீங்களும் நானும் இன்னைக்கு நீதிமானாக இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சாபங்கள்லேருந்து நம்ம மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தான அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலே இன்னொன்று இருக்குங்க. இன்னைக்கு சாத்தானுடைய தலையை நசுக்கி ஜெயம் எடுத்தாச்சு. நேற்று கூட எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மாவுக்கு பேய் போச்சு. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். கடந்த வாரம் ஒரு 7வது படிக்கிற பையங்க, இதை யாரும் நம்பவே மாட்டாங்க. 7வது படிக்கிற பையன், அவனுக்குள்ள ஒரு அசுத்த ஆவி. அவன் இங்கே வந்திருந்தான். ஆண்டோடைய பெரிய கிருபை, கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. அவனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் 10வது படிக்கிற ஒரு பையன் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. ஐயா, இந்த விடுதலைலாம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய விடுதலை. அப்போ பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, விட முடியாத பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை. இந்த விடுதலையெல்லாம் இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. இந்த விடுதலையை கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நான் அதை இப்படி சொல்லுவேன்: பாவம், சாபம், கருமம், தோஷம், பிசாசு. என்னங்க? பாவம், சாபம், கருமம், தோஷம், பிசாசு. இவைகளிலிருந்து மனுக்குலத்திற்கு விடுதலை கொடுக்க தான் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து வந்ததனால தான் இந்த உலகத்துக்கு இதிலிருந்து இன்னைக்கு விடுதலை கிடைக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிற ஆவிக்குரிய நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசித்து அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தால், மறுபடியும் சொல்றேன், பாவம், சாபம், கருமம், தோஷம், பிசாசு இவைகளில் இருந்து அவன் விடுதலை பெற்றவனாக வாழ்வான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.